ஃபகத் ஃபாசிலோட ஆவேசம் படம் இப்ப வேர்ல்டு வைடா 50 கோடி வசூல் பண்ணிருக்கு. உரியடி விஜயகுமாரோட எலெக்ஷன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்னைக்கு ரிலீஸ் ஆகிட்டு. மம்முட்டியும் பிருத்திவிராஜும் அடுத்த ஒரு மூவில ஒன்னா சேர்ந்து நடிக்க போறாங்க. இதை ஒரு அறிமுக டைரக்டர் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த படத்துக்கான அப்டேட் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். அமீரோட உயிர் தமிழுக்கு படத்துக்கான ட்ரெய்லர் நேத்துக்கு ரிலீஸ் ஆச்சு. நேத்து நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். துப்பறிவாளன் 2க்கான ஷூட்டிங் மே 5 ஸ்டார்ட் ஆகும்னு விஷால் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். ரக்ஷனோட பர்த்டே ஸ்பெஷலா வேட்டையன் மூவில இருந்து ஒரு புது போஸ்டர் பர்த்டேக்கு விஷ் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. TN 62க்கான ஆடியோ ரைட்ஸ் திங்க் மியூசிக் வாங்கிட்டாங்க. அண்ட் இந்த மூவில இருந்து ஒரு பெரிய அப்டேட் நாளைக்கு வரப்போகுது. தி கோட் மூவில விஜயகாந்த் AI டெக்னாலஜி மூலமா கேமியோ பண்ண வைக்க போறாங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். இப்ப இதை பிரேமலதா விஜயகாந்த் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேமியோ உண்மைதான். செந்தூர பாண்டி மூவிக்கு அப்புறமா விஜயகாந்த் அண்ட் விஜய் இந்த மூவில ஒன்னா பார்க்க போறோம். கங்குவால இருந்து இது வரைக்கும் வந்த எல்லா அப்டேட்லயும் திஷா பட்டானே பெருசா ரிவீல் பண்ணல. அது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இத பத்தி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்னு அவங்களுக்கு முக்கியமான ரோலா இருக்கும், அதை ரிவீல் பண்ண வேணாம்னு வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன ரோலா இருக்கும். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எல்லாம் கோட்னு சொல்றாங்க. இது மூவிக்கு மைனஸ் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது மைனஸ்லாம் இல்ல. அவங்களே ஃபர்ஸ்ட் கோட்னு தான் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா டைட்டில் லீக் ஆனதுனால அவங்க ஃபுல் ஃபார்ம்ல கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா அவங்களே ஷார்ட்டா தான் விட்டுருப்பாங்க. கோட்டு நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வர வாய்ப்பு அதிகம். ஏன்னா OTT ரைட்ஸ் அப்படிதான் பேசிருக்காங்க. விசில் போடு சாங்ல வெங்கட் பிரபுவோட எல்லா மூவிஸும் வரும். அண்ட் தமிழ் சினிமால புதுசா ட்ரை பண்ண வித்தியாசமான விஷயங்களை ஷார்ட்ஸா போட சொல்லி கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன். அதை நிறைய பேர் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் நான் அதை கண்டினியூ பண்ணல. விசில் போடு சாங்ல வெங்கட் பிரபுவோட எல்லா மூவிஸ்க்கும் ரெஃபரன்ஸ் இருக்கும். நான் அதை பார்த்தேன், சொல்லதான் மறந்துட்டேன். குட் பேட் அக்லில SJ சூர்யா நடிப்பாரான்னு கேட்டிருக்காரு. நடிக்கிற மாதிரி எது கன்ஃபார்ம் ஆகல. ஆனா நடிச்சா நல்லா இருக்கும். ஏப்ரல் 19 தியேட்டர்ல மூவிஸ் ஓடுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓடாதுன்னு தான் நினைக்கிறேன். அல்லு அர்ஜுன் அட்லி படம் பத்தி கேட்டிருக்காரு. அட்லியோட அடுத்த படம் இதுவா தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான ஒர்க்கு தான் இப்ப போகும். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். நாரடி விசில் போட்டு சாங்கோட ரெக்கார்டு கம்பேரிசன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது எவ்வளவு அது எவ்வளவு நேத்தே நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் டீட்டெயிலா ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. கங்குவா ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது இது எந்த மாதிரியான படமா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது? இந்த படம் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கணும், கேட்கலாமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா கேளுங்க, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது எனக்கு பெருசா தெரியல. இது ஒரு பீரியட் ஆக்ஷன் படமா இருக்குன்னு தான் தோணுச்சு. ஆனா படத்தோட கதை பத்தி வர நியூஸ் எல்லாம் இது மகதீரா மாதிரி கான்செப்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தளபதி 69 மூவில தளபதியோட சம்பளம் 250 கோடினா பட்ஜெட் 400 கோடி போகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா 400 கோடி போய் தான் ஆகணும். தளபதி சம்பளம் 250 கோடி பிளஸ் மத்த டெக்னீஷியன்ஸோட சம்பளம் படம் எடுக்கிற காசெல்லாம் பார்க்கும்போது 400 கோடி போயிடும். ஒரு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது இந்த ஹீரோட எத்தனாவது படம்னு ஒரு நம்பர் சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 55வது படம்னு வச்சுப்போம். ஆனா சில நேரம் 56வது படமா அனௌன்ஸ் பண்ண படம் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது. அப்ப லாஜிக்கா பார்க்கும்போது அதான் 55வது படம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரிலீஸ் மட்டும் வச்சு பார்த்தா அப்படிதான் வரும். ஆனா இங்க ரிலீஸ் வச்சு யாரும் பாக்குறது இல்ல. அனௌன்ஸ் பண்ண படம் எத்தனாவது படம்னு தான் பாப்பாங்க. சோ அதான் இங்க மெயின். இப்ப எக்ஸாம்பிளுக்கு SK22 மாவீரன். ஆனா SK21 இன்னும் ரிலீஸ் ஆகல. சோ இங்க ரிலீஸ் ஆகுறது மேட்டர் இல்ல, எந்த படத்தை எந்த நம்பருக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அதான் விஷயம். பின்னாடி அனௌன்ஸ் பண்ண படம் முதல்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதோட நம்பர் மாறாது. விஜய் சேதுபதி இப்ப என்ன பண்றாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மிஷ்கினோட ட்ரெயின் படத்துக்கான ஷூட்டிங்ல இருக்காரு. இந்தியன் 2 கேம் சேஞ்சர்னு சங்கர் 2 படம் எடுக்கிறாரு. இதுல கேம் சேஞ்சருக்கு ஒரு சாங் வந்துட்டு, ஆனா இந்தியன் 2க்கு இன்னும் சாங் வரல. இதுல எந்த படம் பேன் இந்தியாவா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காரு. இது அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இந்தியன் 2 தான் ஃபர்ஸ்ட் வரும். ஜூன் மாசம் வரப்போகுது. இன்னும் கேம் சேஞ்சருக்கு ஷூட்டிங் நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. சோ அதெல்லாம் முடிச்ச படம் வர்றதுக்கு எப்படி இந்த வருஷம் எண்டு இல்ல அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரும். SJ சூர்யா பாலிவுட் படம் பண்ண சான்ஸ் இருக்கா இல்ல ஆல்ரெடி கமிட் ஆகிட்டாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. குஷி படத்தை ஹிந்தில ரீமேக் பண்ணாங்க. அங்க ஒரு சின்ன கேமியோ பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹிந்தில பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனா இனிமே பண்ண வாய்ப்பு இருக்கு. KGF 3 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கான அப்டேட் இந்த வருஷம் தான் வரும்னு எதிர்பார்க்கிறேன். அனௌன்ஸ் பண்ணி ஷூட்டிங்லாம் போயிட்டு வர 2 வருஷமாவது ஆகும். இப்போல இருந்து கணக்கு பண்ணாதீங்க. அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து 2 வருஷம். கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் மே 1 வருமானு கேட்டிருக்காரு. அப்படி எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. நான் வந்தா சொல்றேன். அன்பே சிவம் படம் ஃபிளாப். இப்ப அதை திரும்ப ரிலீஸ் பண்ணா நல்ல கலெக்ஷன் வருமானு கேட்டிருக்காரு. பெரிய லாபம்லாம் வராது, ஏதோ ஓரளவுக்கு வரும். மஞ்சுமல் பாய்ஸ் OTTல எப்ப வரும்? ஸ்டார் டாடா மூவியோட சேட்டலைட்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டாடா கலைஞர் டிவி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாருக்கு இன்னும் சொல்லல. மஞ்சுமல் பாய்ஸ் எப்போ OTTல வருங்கிறதும் இன்னும் அவங்க சொல்லல. மிஷன் இம்பாசிபிளோட அடுத்த பார்ட் வருமானு கேட்டிருக்காரு. கண்டிப்பா வரும். கோட்டோட ப்ரீ பிசினஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் வரல. ரிலீஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த அப்டேட்லாம் வரும். தி மங்கி கிங் 3 தமிழ்ல எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். 24 அண்ட் இன்டர்நெட் நாளை இதுல எது எனக்கு பிடிக்கும்னு கேட்டிருக்காரு. இந்த ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். கண்டிப்பா இதுல ஒன்னு சூஸ் பண்ணவே முடியாது. மன்மதில ஹிட்டா ஃபிளாப்பா கலெக்ஷனை கேட்டிருக்காரு. படம் ஃபிளாப் தான், கலெக்ஷன் ரிப்போர்ட்டும் இல்ல. ராயன் ட்ரெய்லர் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதோட ரிலீஸ் அப்டேட் வந்தோன்னு தான் ட்ரெய்லர் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன்.
லியோ அண்ட் கேஜிஎஃப் 2 இதுல எது ஓவர்சீஸோட கலெக்ஷன் அதிகம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். விக்ரம் மூவிக்கான பட்ஜெட் கலெக்ஷனை கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். கேப்டன் மில்லர் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆவரேஜா போயிருக்கு. இந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் நேத்து சொல்லியிருக்கேன். நேற்று வீடியோ பாருங்க. இன்னைக்கு 3 பேர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காங்க. நேம்ஸ் பார்த்தோம்னா சையத் இப்ராஹிம், பிரகாஷ் அண்ட் அரவிந்த் குமார். சோ இவங்க 3 பேருக்கும் ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.